Hello guys, this is Aaron Smith here. Welcome to our 169th video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 17 அழுக்கு ஆறாமையில் இருக்கிற குறள் நம்பர் 9 பார்க்க போகிறோம். குறள் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும். இதோட பொருள் என்னன்னா, பொறாமை குணம் கொண்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட வாழ்க்கை சில பேருக்கு வளமாக இருக்குது, ஓகேவா, நல்லா வெல்த்தியாக இருக்காங்க, செல்வ செழிப்போடு இருக்காங்க. அதே மாதிரி பொறாமை குணம் சிறிதளவும் இல்லாமல் இருக்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் ஏழ்மையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது ரெண்டுமே நம்ம ஆராயணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இன்ட்ரெஸ்டிங்கில் எப்பயுமே ஒரு நல்ல கம்பேரிசன், இது ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கம்பேரிசன். ஓகே, இது ஏன் இப்போ அப்படி சொல்ல வர்றாருன்னா, இதில் பொறாமை குணம் கொண்டவங்களோட வாழ்க்கை வளமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழ்க்கை கெடும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதுவே பொறாமை இல்லாமல் அவங்க ஏழ்மையாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை இருக்காது. எப்படி சொல்கிறது, அவங்க இதனால் இந்த குணத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க மேபி பணத்தால் செல்வம் இல்லாமல் இருப்பாங்க, பட் மனத்தால் செல்வத்தோடையும் நல்ல வளத்தோடையும் தேவையான செல்வங்களோட இருப்பாங்க, பிறருக்கும் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ பொறாமை இல்லாமல் நம்ம யாரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாமை இல்லாத குணம் தான் நல்லது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நன்றி.